சமாதியாகிவிட்டார் என்று பலரும் கூறியிருப்பார்கள். ஆனால் அவர் இன்றும் உயிருடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி என்றால் காயகல்ப சமாதி, ஒளி சமாதி, நிர்விகற்ப சமாதி, விகற்ப சமாதி, சஞ்சீவினி சமாதி, மகா சமாதி, விதர்க்க சமாதி, விசார சமாதி, அசம்பிரக்ஞாத சமாதி, சபீஜ சமாதி போன்றவைகள் சமாதி நிலைகளை குறிப்பதாகும். இதில் மூன்றாவதாக சொல்லப்பட்ட நிர்விகற்ப சமாதியை தான் போகர் சித்தர் தேர்ந்தெடுத்து தவத்தில் அமர்ந்துள்ளார். எப்பொழுது கலியுகம் முடிகின்றதோ அப்பொழுது தியானத்தை விட்டு வெளியே வருவார் என்று சித்தர்கள் எழுதிய ஓலை சுவடிகளில் இன்றும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் அரு உருவமாக சூட்சும தேகத்தில் போக சித்தர் சமாதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் கீழ் சிறிய துளை ஒன்று உள்ளது. அந்த துளையின் வழியாக கருவண்டு உருவத்தில் போகர் குரு பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த நன்னாளில் வெளியே வந்து உள்ளே செல்கின்றார். இதை பலரும் கண்கூடாக பார்த்துள்ளார்கள். இந்த